Taste the Daily. முன்னாள் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் ஐயா அவர்களுக்கு மற்றும் மாவட்ட செயலாளருக்கும் மற்ற அனைவருக்கும் சீர்காழி தாலுகா வியாபார சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகள் மிகச்சிறிய கோரிக்கைகள் தான். வியாபாரிகளுக்கு பாதுகாப்புக்காக ஒரு நல்ல திட்டங்கள், ஒரு சட்டங்கள் இல்லை. ஏன்னா அடிக்கடி வியாபாரிகள் எல்லாம் பாதிச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு எங்கேயோ ஒரு திருட்டு போனா கூட இங்க வியாபாரிகள் மடக்கி பிடிச்சிடுறாங்க. பொருள் இழக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு சரியான சட்டங்கள் வியாபாரிகளுக்கு வேணும். அடுத்தது சிறு வியாபாரிகளை பாதிக்கும் மளிகை ஜாமான்கள், பழம், காய்கறி இதை ஆன்லைன்ல தடை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஜிஎஸ்டி வரி கொள்முதல்ல நாங்க பணம் கட்டி பொருள் வாங்குறோம். ஒரு பொருள் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம்னா பண்ணும்போதே ஒரு 18,000 ரூபாய் சேர்த்து கொள்முதல் பண்ணும்போதே நாங்க வரி கட்டி வாங்குறோம். அதை எங்களுக்கு பணம் அந்த இதுக்குள்ள வட்டிலாம் பெரிய நஷ்டமாகுது. அதை நீங்க விற்பனையில மாத்தி கொடுக்க மாதிரி, விற்பனையில நாங்க வரி கட்டுற மாதிரி, ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி பண்ணி கொடுத்தாக்கா அனைத்து வியாபாரிகளும் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். உணவுப் பொருட்களுக்கு ஒரு சீரான வரி, உணவுப் பொருட்கள் அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் அரிசியிலிருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு சீரான வரி 5% வரி போட்டோம்னா, ஏன்னா ஒண்ணுக்கும் உணவுப் பொருட்கள்லாம் வித்தியாசமான வரியெல்லாம் இருக்கு. அதையும் நீங்க ஐயா நீங்க மாத்திரத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பொருட்களை அரசு குறைந்த விலையில் கொள்முதல் செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வியாபாரிகளுக்கும் வழங்க வேண்டும். அப்படி செய்யும் போது பொருட்கள் விலை குறையும், வியாபாரிகளுக்கு ஒரே விலையில் பொருட்கள் கிடைக்கும். அதனால் நாட்டு மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிக ஒரு சலுகையான சூழ்நிலை நிலவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இளைஞர்களுக்கு உற்பத்தி தொழில் தொடங்க பயிற்சி மற்றும் கடன்கள் உதவி செய்து தொழில் தொடங்கினால் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் தொழிலே கிடையாது. இந்த மாவட்டத்தில் நீங்க அடிக்கடி ஊராட்சிக்கு ஒரு பயிற்சி நிலையங்களை தொடங்கி இந்த ஊராட்சி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு, பயிற்சி, தொழிலும் தொடங்கிறதுக்கு நீங்க ஆவணம் செய்ய வேணும். அது மாதிரி உணவுப் பொருள் பதப்படுத்தலும் நீங்க இந்த மாவட்டத்தில் சுத்தமாகவே கிடையாது. உணவுப் பொருள் பதப்படுத்தல், மதிப்பு கூட்டுதல் எதுவுமே கிடையாது. அதையும் இந்த மாவட்டத்துக்கு நீங்க வழங்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாங்க பசுமை சேவை சங்கத்தில் இருக்கோம். அதுல ஒரு சின்ன கோரிக்கை, சீர்காழி தாலுகாவில் கிட்டத்தட்ட ஒரு 60% நீர்நிலைகள், 60% நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, விற்பனை செய்யப்பட்டு இருக்கியா. ஏன்னா இந்த ஒரு வளமான ஒரு தாலுகா, இந்த தாலுகாவில் உள்ள ஒரு நீர்நிலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 60%க்கு மேல ஆக்கிரமிப்பு, விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க தனி துறையே நீங்க அமைச்சு நீங்க அதை எல்லா ஆக்கிரமிப்பும் அகற்றி இந்த ஊரை வளமாக செழுமையாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இங்க விவசாய கல்லூரி கேட்டார்கள், அதை எங்க சீர்காழி பகுதிக்கு வழங்க வேண்டுமா, இது ஆணையம் செய்யும்போது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.